வணக்கம். இது அக்ஷரம் அக்ஷயம். இன்னைக்கு நாம ராஷ்டிரபாஷா விஷாரத் பூர்வாது பாட்டிய புஸ்தக் பெஹலா பத்ர் அதில் கத்திய பகுதி இருக்கு இல்லையா, அந்த புத்தகத்தில் இரண்டாவது பாடமாக இருக்கக்கூடிய கங்கா சிங் அப்படிங்கிற கதையை நம்ம பார்க்க போகிறோம். பட்டித் புஸ்தக் கே ஆதார் பர் கங்கா சிங் பாட் கா சாராंश लिखिए. இந்த கங்கா சிங் அப்படிங்கிறதுல இருந்து நமக்கு இஆர்சி வரும், அதுக்கப்புறம் ஒரு சாராஞ்சும் வரும், ஒரு டிப்பணி அதுவும் கேட்பாங்க. ஸோ ஒரு இஆர்சியில் அட்டன் பண்ணணும், அதுக்கப்புறம் சாராஞ்சில் கேட்கலாம், அதுக்கப்புறம் டிப்பணி. இந்த மூணுக்காகவும் நம்ம இந்த பாடத்திலேருந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நம்ம சாராஞ்சு பார்க்கலாம். பட்டித் புஸ்தக்கே ஆதார் பர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த புத்தகத்தின் அடிப்படையில் தான் கங்கா சிங் அப்படிங்கிற ஸ்டோரி எழுதணும். நம்மளா வேற எங்கேயோ இதே பேரில் வேறு ஏதாவது ஸ்டோரி படிச்சிருந்தா அதை நம்ம பயன்படுத்தக்கூடாது, நம்ம சொந்தமாகவும் எழுதக்கூடாது. பாடத்தில் நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி தான் இதுக்கான ஆன்சர் நம்ம தரணும் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. முதல்ல கஹானிகார்கா பரிச்சய, இந்த கதையை எழுதினவரை பற்றி ஆசிரியர் குறிப்பு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. கங்கா சிங் கஹானி கே லேखक சுதர்ஷன் ஜி ஹே. கங்கா சிங் கதையை எழுதின எழுத்தாளர் சுதர்ஷன் அப்படிங்கிறவர். சுதர்ஷன் பிரேம்சந்த் கி பரம்பரா கே கதாக்கார் ஹே. இவர் பிரேம்சந்த் அவருடைய பரம்பரையில், அதாவது அவர் எந்த மாதிரியான எழுத்துக்கள் எழுதினாரோ, அதாவது கட்டுரைகள் படைப்புகள் அவர் தந்தாரோ அதை போன்ற படைப்புகளை இவர் தராரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அவருடைய பரம்பரையில் வந்தவர். प्रेमचंद की तरह आप भी हिंदी और उर्दू दोनों भाषाओं में कहानियाँ लिखते थे. பிரேம்சந்தை போலவே ஆப் பி தாங்களும், அதாவது அவரும் ஹிந்தி மற்றும் உருது 2 மொழியிலையும் கதைகளை எழுதினாங்க, இவரும் எழுதினாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பிரேம்சந்த் எப்படியோ அதே போல். ஆப்கா வாஸ்தவிக் நாம் பத்ரிநாத் பட்டதா. இவருடைய உண்மையான பெயர் பத்ரிநாத் பட் அப்படிங்கிறது. இந்த கதைக்காக ஒரு புனைப்பெயர், அதாவது கதைகள் எழுதுகிற இவருடைய அந்த எழுத்துக்காக அவர் புனைப்பெயராக சுதர்ஷன் அப்படிங்கிறத வச்சிருக்கிறாரு. साहित्य सृजन के अतिरिक्त आपने अनेक फिल्मों के लिए पटकथा एवं गीत भी लिखे हैं. இலக்கிய படைப்புகள் மட்டுமல்லாமல், சிருஜன்னா படைப்பு, அதிரிக்த் அதற்கும் மேலாக அவர் திரைப்படங்களுக்கெல்லாம் பட்டுக்கதா திரைக்கதை எழுதியிருக்காரு, அதோட பாடல்களும் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. கஹானிகா பரிச்சய், இப்போ கதையை பற்றி சொல்கிறாங்க, इंट्रोडक्शन கொடுக்குறாங்க. किसी विद्यालय के संचालन में प्रधान अध्यापक विद्यार्थी चपरासी आदि सभी की भूमिका अहम होती है. அதில் எழுதியிருக்கிறது அகம் தான் இருக்கும், பட் நம்ம உச்சரிக்கும் போது எஹம் அப்படின்னு உச்சரிக்கணும். குரில் ஏ சொல்லணும், ஏயும் சொல்லிடக்கூடாது. ஹே ரூல் நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம் இதை பற்றி. மெஹல் அப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதை மாதிரி. பெஹன் அதை போல் அகம்னு நம்ம எழுதினாலும் எஹம் அப்படின்னு நம்ம சொல்லணும். கிசி வித்யாலயக்கே சஞ்சாலன்மே, ஒரு பள்ளியை நம்ம நடத்தணும் அப்படின்னா, சஞ்சாலன்னா நடத்தணும் அப்படின்னா, பிரதான அத்தியாபக் தலைமை ஆசிரியர், அத்தியாபக் ஆசிரியர், வித்யார்த்தி மாணவர்கள், சப்ராசி பியோன் அதாவது உதவியாளர்களாக அங்கே இருப்பாங்க இல்லையா, அவங்க ஆதி சபிக்கு பூமிக்கா அஹம் ஹோத்தி ஹே. அவங்க எல்லாருடைய பார்ட்டும் அங்கே ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. எஹம்னா இம்பார்ட்டண்ட் அப்படின்னு அர்த்தம், ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. एक चपरासी को भी विद्यालय से उतना ही प्रेम होता है जितना अध्यापक एवं विद्यार्थी को होता है. ஒரு பியூனுக்கு கூட, ஒரு பியூனாக வேலை பார்க்கக்கூடிய அவருக்கு கூட அந்த பள்ளியின் மீது அந்த அளவுக்கு பாசம் இருக்குமா, எந்த அளவுக்கு நம்ம ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு அன்பான ஒரு பிணைப்பு இருக்கும் இல்லையா, அந்த பள்ளியின் மேலே அப்படிப்பட்ட ஒரு பிணைப்பு ஒரு பியூனுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. कहानी में एक चपरासी के मनोभावों का हृदय स्पर्शी चित्रण किया गया है. இந்த கதையில் ஒரு பியூன் அவருடைய மனோபாவ் எண்ண ஓட்டங்களை அவங்களுடைய சைக்காலஜிக்கலாக அவர் என்ன மாதிரி, அவர் ரிட்டையர்டாகி வெளியில் போகிறாரு, அப்போ அந்த ஸ்கூலை விட்டு போகிறதுக்கு அவருக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அந்த பிணைப்பை விட்டு அவரால், அந்த பாண்டிங் அவருக்கு இருக்கிறதுனால அதை விட்டு போக முடியாமல் அவர் மனசு போராடுது.
அதை வந்து ஹிருதய ஸ்பர்ஷி சித்திரன் கியா கயா ஹேன்னு சொல்கிறாங்க. இதயத்தை தொடும் அளவுக்கு இதில் சித்தரித்திருக்கிறார்கள் இந்த கதையில். அடுத்தது கஹானிக்கா சாராஞ்ச். இப்போ தான் கதையினுடைய சாராஞ்சுக்கே நம்ம வரோம். சேனா விருத்தி ஏவம் பென்ஷன். அதாவது சேனா விருத்தினா ரிட்டையர்மெண்ட் ஆகிறது, அப்புறம் பென்ஷன். இது சம்மந்தமாக கங்கா சிங் என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிறது. கங்கா சிங் ஏக்கு சப்ரா சீதா. கங்கா சிங் ஒரு பியூனாக இருந்தார். வகு ஸ்கியால்கோட் கே ஸ்காட்ச் மிஷன் ஸ்கூல் மே காம் கர்த்தா தா. ஸ்கியால்கோட் அப்படிங்கிற இடம் பஞ்சாபில் வடகிழக்கு பகுதியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது முன்னாடி இந்தியாவில் இருந்தது. இந்த ரெண்டு இந்தியா பாகிஸ்தான் பிரியும் போது அந்த பகுதி பஞ்சாபில் அந்த ஒரு பகுதி வந்து பாகிஸ்தானுக்கு போயிருச்சு. இது முன்னாடி உள்ள கதை அப்படிங்கிறதுனால, அது பழைய கதைங்கிறதுனால இங்கே இருந்த அதையே தான் சொல்கிறாங்க. அப்போ அந்த ஸ்கூல் வந்து ஸ்காட்ச் மிஷன் ஸ்கூல் அப்படிங்கிற அதில் இவர் பியூனாக வேலை பார்க்குறாரு. ஏக் பார் உஸ்கே மன் மே ஆயா கி அப் வஹ் பூடா ஹோ சுக்கா ஹை, உசே சேவா நிவృத் ஹோ ஜானா சாஹியே. ஒரு தடவை அவருக்கு தோணுது, சாதாரணமாக வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே அவருக்கு நமக்கு வயசாகி போச்சு, இத்தனை வருஷம் வேலை பார்த்துருக்கோம், கொஞ்சம் நம்ம ரிட்டையர்மெண்ட் வாங்கி ரெஸ்ட் எடுக்கலாமே அப்படின்னு அவருக்கு தோணுது. பூடா ஹோச்சுக்கானே அவருக்கு வயசாகி விட்டது அப்படிங்கிறத அவர் நினைக்கிறாரு. வகு हेडमास्टर के कमरे में गया और बोला, हुजूर अब आप मुझे छुट्टी दे दीजिए, आखिर मैं कब तक काम करूँगा? जब मैं यहाँ आया था तब मेरी उम्र 15 वर्ष की थी, अब मैं 65 वर्ष का हूँ. இவர் ஹெட்மாஸ்டர் ரூமுக்கு போகிறாரு. போய் சொல்கிறாரு, ஹுசூர், அதாவது ஐயா அப்படின்னு சொல்கிறது, சாஹப்னு சொல்கிறத இங்கே ஹுசூர்னு சொல்கிறாங்க. அப்போ ஆப் முஜே சுட்டி தே தீஜியே, எனக்கு இப்போது என்ன விட்டுருங்க, அந்த வேலையிலேருந்து எனக்கு லீவ் கொடுத்துருங்க, அதாவது என்ன அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறார். ஆக்கிர் மே கப் தக் காம் கருங்க, நானும் எவ்வளோ நாள் தான் வேலை பார்க்குறது. ஆக்கிர்னா கடைசியில் அப்படின்னு அர்த்தம். பட் நம்ம மொழிபெயர்க்கும் போது நமக்கு ஏற்ற மாதிரி, நம்ம மொழிக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்கிறதா இருந்தால், நானும் எவ்வளோ நாள் தான் வேலை பார்ப்பேன். ஜப் மே யஹா ஆயா தா தப் மேரி உம்ரு 15 வருஷ கி தி. நான் இங்கே வேலைக்கு வரும்போது எனக்கு 15 வயசு ஆச்சு. அப் மே 65 வருஷக்காகும், இப்போ எனக்கு 65 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். பால் பச்சோं की शादी कर दी, घरवाली भी चल बसी है. குழந்தைங்களுக்கெல்லாம் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். கர்வாலி வீட்டம்மாவும் போய் சேர்ந்துட்டாங்க. சாரே பந்தன் கட் கஹே ஹேன், எல்லாருடைய அந்த சொந்த பந்தமும் விட்டு போச்சு அப்படின்னு சொல்கிறார். இப்போ யாரோட பொறுப்பும் இல்லை அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். எல்லா பொறுப்புகளையும் நான் முடிச்சிட்டேன் அப்படிங்கிறதுக்காக இந்த வாக்கியத்தை சொல்கிறார். ஹரித்வார் ஜாக்கர் பகவான் கா பஜன் கர்னா சாத்தாகும், நான் ஹரித்வார் போய் கடவுளை பஜனை பண்ணி என்னுடைய இறுதி காலத்தை கழிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறார். குछ पैसे की व्यवस्था पेंशन के रूप में हो जाती तो अच्छा होता. எனக்கு பென்ஷன் வடிவத்தில் ஏதாவது கொஞ்சம் ரூபா ஏற்பாடு பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அங்கே போய் அவர் கோயிலில் போய் அவர் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு இல்லையா, அங்கே பஜனை பண்ணிவிட்டு தன்னுடைய இறுதி காலத்தை கழிக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கும்போது வருமானம் வேணும் இல்லையா, அதனால் அவர் பென்ஷன் ரூபத்தில் கேட்குறாரு. ஆனால் அந்த மிஷனில் வந்து கொடுக்குற வழக்கம் கிடையாது. हेडमास्टर गुलाम मसीह ने समझाया कि बेकार बैठकर क्या करोगे, நீ சும்மா உட்காந்து என்ன செய்ய போகிற, வெட்டியாக உட்காந்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்படின்னு ஹெட்மாஸ்டர் குலாம் மசீஹ் சொல்கிறார். तुम तो जानते हो हमारे मिशन पेंशन नहीं देता, நம்ம மிஷன் பென்ஷன் கொடுக்கறது இல்லைன்னு உனக்கு தெரியும்ல அப்படிங்கிறார். गंगा सिंह धीरे से बोला, हुजूर आप लिख देंगे तो ज़रूर मिल जाएगा. உடனே அவர் மெதுவாக சொல்கிறார். அதாவது இவர் வருத்தப்படவும் இல்லை, கோவப்படவும் இல்லை. அவர் பதிலுக்கு சொல்கிறார், நயமாக சொல்கிறார். நீங்கள் கொஞ்சம் எழுதி கொடுத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம், அதாவது எழுதி கொடுக்குறதுன்னா என்ன அர்த்தம், ரிக்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்க தருவாங்க, ஏற்பாடு தருவாங்க, கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். முஜே பூரா விஸ்வாஸ் ஹே, அவரும் எனக்கு ரொம்ப முழு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். குலாம் மசீஹ் நே பி ஹாமி பர்தி, அவரும் சரி கேட்டு பார்ப்போம் அப்படின்னு ஹாமி பர்தினா அக்செப்ட் பண்ணிக்கிறார். பென்ஷன் கி மன்சூரி, பென்ஷன் சேங்ஷன் ஆகுது.
3 महीनों के बाद गुलाम मसीह ने गंगा सिंह को बुलाकर कहा. இப்படியே 3 மாதம் கழிஞ்சிருது. 3 மாதத்துக்கு இவர் எழுதி போட்டிருக்காரு ஹெட் மாஸ்டர். 3 மாதத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு சேங்ஷன் ஆகி வருது. கங்கா சிங்கோட பென்ஷன் सैंक्शन आही வருது. मिशन ने तुम्हारी लंबी नौकरी को ध्यान में रखते हुए 15 रुपये प्रति माह पेंशन देने की मंजूरी दे दी है. ஸோ அவங்க வந்து சேங்ஷன் பண்ணிட்டாங்க. உன்னுடைய நீண்ட சேவையை மனசில் வச்சுக்கிட்டு இவருக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, மாதம் 15 ரூபாய். அந்த காலத்தில் 15ங்கிறது நல்ல வேல்யூ தான் இல்லையா? அதை வச்சு நல்லா சாப்பிடலாம், அந்த அளவுக்கு இருக்கக்கூடியது. அதனால் பென்ஷன் தர்றதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். अब तुम्हारे पैर में नौकरी की बेड़ियाँ नहीं है. அவர் சொல்கிறார், அந்த ஹெட் மாஸ்டரே சொல்கிறாரு, இப்போ உன் காலில் வேலை அப்படிங்கிற அந்த சங்கிலி இல்லை அப்படின்னு சொல்கிறார். அதாவது சங்கிலி போட்டு உன்னை கட்டி போட்ட மாதிரி இல்லை, நீ ஃப்ரீயாக சுற்றலாம். ஆசாதிக்கே பங்கு ஹே, உனக்கு சுதந்திரம்ங்கிற உனக்கு சிறகுகள் இருக்குது. தும் சுதந்திர ஹோ, நீ இப்போ ரொம்ப ஃப்ரீ ஆகிட்ட அப்படிங்கிறாரு. உனக்கு ஃப்ரீடம் கிடச்சிருச்சு. கஹி பி ஜா சக்தே ஹோ, நீ எங்கேனாலும் போகலாம். खूब भगवान का भजन करो, நல்லா பகவானை பஜனை பண்ணிக்கோ, ப்ரேயர் பண்ணிக்கோ. ஹரித்வார் ஜாவோ, ஹரித்வாருக்கு போ. காஷி ஜாவோ, காசிக்கு போ. அவர் ரிஷிகேஷ் ஜாவோ, ரிஷிகேஷ் வரைக்கும் கூட நீ போ அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஸோ அந்த அளவுக்கு உனக்கு சுதந்திரம் இருக்குங்கிறத அவருக்கும் அவ்வளோ சந்தோஷம். அந்த தலைமை ஆசிரியருக்கும் அந்த குலாம் மசீக் அவருக்கும் அவ்வளோ சந்தோஷம். ஹரித்வார் ஜானேக்கி இச்சா, ஹரித்வார் போகிறதுக்கான ஆசை அவருக்கு இல்லையா? ஏற்கனவே அப்படி சொல்லிட்டு இருந்தார். கங்கா சிங் அதி பிரசன்னதா, கங்கா சிங் மிகவும் சந்தோஷமாக இருந்தார். வக அப்பனி பிரசன்னதாக்கோ தூசரோं के साथ बांटना चाहता था. அவர் தன்னுடைய மகிழ்ச்சியை அடுத்தவங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சாரு. பாண்ட்னானா ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சாரு. घंटी बजाने में अभी 10 मिनट की देरी थी. பெல் அடிக்கிறதுக்கு இன்னும் 10 நிமிஷம்தான் பாக்கி இருந்தது. சமய பீத் நஹி ரஹா தா, அந்த 10 நிமிஷம் கூட அவருக்கு கழியவே மாட்டேன்ச்சு. ரொம்ப நேரம் மாதிரி அவருக்கு தெரிஞ்சுது. அதான் நேரமே போகலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏக் வித்யார்த்தி கோ தேக்தே ஹி வஹ் போல்னே லகா. அவர் அந்த 10 நிமிஷத்தில் அங்கே ஒரு ஸ்டூடெண்ட்டை கிராஸ் பண்ணி போகும்போது அந்த ஸ்டூடெண்ட்டை பார்த்துட்டு சொல்கிறார், தன்னுடைய சந்தோஷத்தை அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணணுங்கிற ஆர்வத்தில் இருக்கிறார் இல்லையா? ஆஜ் 10 तारीख है, இன்னைக்கு 10ஆம் தேதி. 25 तारीख को मेरी नौकरी के 50 साल பூரே ஹோ ஜாயேங்கே. 25ஆம் தேதி என்னுடைய நான் வேலை பார்த்து 50 வருஷம் கம்ப்ளீட் ஆக போகுது. 26 तारीख को मैं गाड़ी में बैठ जाऊँगा. 26ஆம் தேதி நான் வண்டியில் உட்காந்துருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அவர் பிளான் பண்ணுறத அவ்வளோ மகிழ்ச்சியாக வெளிப்படுத்துகிறார். உஸ்னே பூச்சா கஹா ரஹோகே. உடனே அந்த மாணவன் கேட்குறான், எங்கே இருப்ப அப்படின்னு, எங்கே தங்குவ அப்படின்னு. वह बोला बाकी समय हरिद्वार में बिताने का इरादा है, बहुत अच्छी जगह है, छुट्टियों में चले आना அப்படின்னு சொல்கிறார். அவன் எங்கே இருப்பேன்னு கேட்டவுடனே அவர் சொல்கிறாரு, மீதி காலத்தை, என்னுடைய அந்த ரிட்டையர்மெண்ட் காலம், மீதி காலத்தை நான் ஹரித்வார்லேயே கழிக்கணும்னு நான் நினைக்கிறேன். பிதானக்கா இராதாக, கழிக்கணுங்கிறது என்னுடைய எண்ணம் அப்படிங்கிறாரு. பகுத் அச்சி ஜகஹே, அது ரொம்ப நல்ல இடம். சுட்டியோமே செலே ஆனா, லீவில் போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்கங்கிறத ஒரு ஆலோசனையாக சொல்கிறார் அவர். सभी विद्यार्थियों से ऐसा ही कहते हुए अपनी खुशी को बांटने लगा तथा हरिद्वार जाने की कल्पना में डूबने लगा. இப்படியே எல்லா பார்க்குற மாணவர்கள் எல்லார்ட்டையுமே தன்னுடைய சந்தோஷத்தை அப்படி ஷேர் பண்ணிக்கிறாரு, பகிர்ந்துக்கிட்டு ஹரித்வார் போகிறத அப்படி கற்பனை பண்ணி அப்படியே அந்த கனவுல மிதந்துருக்காரு, மூழ்கிடுறாரு. டூபனே லகான அந்த கற்பனையிலேயே மூழ்கி இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜல்சே கி தையாரி, ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்ணுறாங்க. 25 तारीख का दिन आ गया. அவர் சொன்ன அந்த 25ஆம் தேதி வந்து விட்டது. गंगा सिंह सोचने लगा, आज तक स्कूल में जो भी जलसा होता था उसका प्रबंध मैं करता था. எந்த ஒரு பார்ட்டி ப்ரோக்ராம் எது நடந்தாலும் நான் தான் அதுக்கான பிரபந்து ஏற்பாடு செஞ்சிட்டு இருந்தேன் அப்படின்னு அவர் நினைக்கிறார். கங்கா சிங் நினைக்கிறார்.
आज शाम को उसकी विदाई का जलसा है. இன்னைக்கு தன்னுடைய அவருடைய ஃபேர்வெல் பார்ட்டி இருக்குது. लेकिन आज जलसे से उसका कोई वास्ता नहीं था. ஆனா இன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த பார்ட்டி ப்ரோக்ராம்ல இவருக்கு அந்த ஏற்பாடுல எந்த ஒரு சம்பந்தமும் இவருக்கு இல்ல. அதாவது இவருடைய பங்களிப்பு எதுவுமே இல்ல. கான்ட்ரிபியூஷனே இல்ல. எல்லாம் மத்தவங்க செய்றாங்க. आज उसने वर्दी पहन रखी थी मगर कोई काम न करता था. இன்னைக்கு அவர் யூனிஃபார்ம் போட்டிருந்தார். பியூன் அப்படிங்கும்போது காக்கி யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க இல்லையா? அது போட்டிருந்தார். ஆனா அவர் எந்த ஒரு வேலையும் செய்யல. இன்னைக்கு கடைசி நாள் இல்லையா? அவரை அனுப்ப போறாங்கும்போது இது பார்ட்டி தான். இன்னைக்கு அவருக்கு ஒர்க் கிடையாது. आज वह दूसरे चपरासियों एवं अध्यापकों को उसके लिए काम करते हुए देखकर अपने सौभाग्य पर फूला न समा रहा था. இன்னைக்கு மீதி இவரை தவிர இருக்கக்கூடிய பியூன் எல்லாரும் அப்புறம் ஆசிரியர்கள் எல்லாரும் சேர்ந்து இவருக்காக வேலை செய்கிறத பார்த்து தன்னுடைய சௌபாகியம் தன்னுடைய பாக்கியத்தை நினச்சி அவர் பூலான சமாதாத்தான பூரித்து போனார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சார்ஜ் சௌம்புனா தன்னுடைய பொறுப்பை ஒப்படைக்கிற அந்த நிகழ்வை சொல்கிறாங்க. 3 बजे हेडमास्टर ने गंगा सिंह को बुलाया तथा कहा जलसा शुरू होने में 1 घंटा ही बाकी है. 3 மணிக்கு ஹெட் மாஸ்டர் இவரை கூப்பிட்டு விடுறாங்க. கங்கா சிங்கை கூப்பிட்டு விட்டு அவர்கிட்ட சொல்கிறாரு, பார்ட்டி ஸ்டார்ட் ஆக போகுது, பார்ட்டி தொடங்க போகுது, விழா தொடங்க போகுது, அதுக்கு 1 மணி நேரம் தான் பாக்கி இருக்குது, விழா தொடங்க இன்னும் 1 மணி நேரம் தான் பாக்கி இருக்குது. தும் ராம்தன் கோ சார்ஜ் தேதோ. நீ ராம்தன் அப்படிங்கிற இன்னொரு பியூன் இவருக்கு அடுத்த சீனியர் அப்படின்னு பார்த்தா சீனியாரிட்டி படி இவருக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியவர் ராம்தன். அதனால் அவருக்கு இவருடைய பொறுப்பை ஒப்படைக்க சொல்கிறார். தும்ஹாரே பாத் வஹி ஹெட் சப்ராசி ஹோகா. உனக்கு அப்புறம் அவர் தான் ஹெட்டு பியூனாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறார். கங்கா சிங் கே செஹரே பர் பூல் கிலே ஹுயே தே. பூல் கிலே ஹுயே தே அப்படிங்கிறாங்க. அவர் முகம் அப்படி மலர்ந்து சந்தோஷத்தில் இருக்குது. நான் ரிட்டையர்ட் ஆகி போகிறேன் அப்படிங்கிற இதில். வகு பகுத்து குஷ்தா. அவர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். கங்கா சிங் ராம்தன் கே சாத் அப்பனி கோட்ரி மே கயா. கங்கா சிங் ராம்தனை அழைச்சிட்டு தன்னுடைய அந்த ரூமுக்கு போகிறார். தனக்குன்னு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த குவார்ட்டர்ஸ்ன்னு சொல்லலாம், அந்த பகுதிக்கு போகிறாரு. ஸ்கூல் கி சீஸே அப்பனே ட்ரங்க் சே, அதாவது ட்ரங்க் பெட்டின்னு நம்ம சொல்லுவோம், ட்ரங்க் சே நிகால்கர் ராம்தன் கோ சோப்தி. ஸோ ஸ்கூல் சம்மந்தமாக இவர் எதை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தாரோ, கீஸ் வகையறாலாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே அந்த தன்னுடைய ட்ரங்க் பெட்டியில் அவர் வச்சுருந்தாரு. அதை எடுத்து இவருக்கு கொடுக்குறாரு, ராம்தன்கிட்ட கொடுக்குறாரு. சௌப்புதின்னு ஒப்படைக்கிறாரு. இனி அவர் தானே பார்த்துக்கணும். அதனால் அப்பனி கடி அவுர் வர்தி உத்தார்கர் ஏக் தரஃப் ரக்தி. தன்னுடைய கடிகாரத்தையும் வர்தின யூனிஃபார்மையும் கழட்டி ஒரு பக்கமாக வச்சிடுறாரு. அப்பனே கப்படே பெஹன்லியே. தன்னுடைய சாதாரணமாக அவர் அணியக்கூடிய தன் சொந்த உடையை அணிந்துக்கிறார். रामधन बंगी अध्यापक क्लर्क विद्यार्थी सभी को गंगा सिंह के जाने का दुख था, मगर गंगा सिंह खुश था. இந்த ராம்தன் இப்போ சாவி வாங்கிக்கிறார் இல்லையா, பொறுப்பு வாங்கிக்கிறார்ல அவர். அப்புறம் பங்கின்னு அங்கே ஸ்வீப்பராக இருப்பாங்க இல்லையா, அங்கே ஸ்கூலை பெருக்கி சுத்தமாக வச்சுக்கக்கூடியவங்க அவங்க. அப்புறம் அத்தியாபக் ஆசிரியர்கள், கிளர்க்காக வேலை பார்க்குறவங்க, அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எல்லாருக்குமே கங்கா சிங்கை விட்டு பிரியறதுக்கு மனசு வரல. அதனால அவங்க ரொம்ப வருத்தமாக இருக்காங்க, துக்கத்தோடு இருக்கிறாங்க. மகர் ஆனால் கங்கா சிங் சந்தோஷமாக இருக்கிறாரு. நம்ம எல்லாம் அவருக்கு ஜாலியாக இருக்குது அந்த சமயம். இத்தனை வருஷம் வேலை பார்த்துருக்கோம், எல்லாரும் நம்மளை மதித்து அவரை கௌரவிக்கிற மாதிரி இருக்குது இல்லையா, அதனால் அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. மன் பரிவர்த்தன், மன மாற்றம். स्कूल के बंगी ने गंगा सिंह को चुपचाप बैठे हुए देखकर कहा, भाई तुम तो आज ही परदेशी बन गए हो, तुम इस तरह क्यों बैठे हो. அவர் யூனிஃபார்ம்லாம் மாற்றிட்டு சாதாரண ட்ரெஸ்ஸோட ஒரு இடத்துல அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கிறாரா. இன்னும் 1 மணி நேரம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா ஃபங்க்ஷனுக்கு, அதனால் அவர் அப்படி உட்காந்துட்ருக்காரு. அதை பார்த்துட்டு அந்த அங்கே பெருக்கக்கூடியவங்க அந்த பங்கி கேட்குறாங்க, நீ இன்னைக்கு ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க, ஒரு பக்கமாக அமைதியாக அப்படி உட்காந்துருக்கீங்க, எங்களுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி, பர்தேசி அப்படின்னா ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி, ஏதோ அந்நியன் மாதிரி உட்காந்துருக்கீங்க, ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு அவ கேட்குறான். பங்கி கி பாத் சே
கங்கா சிங் கே தில் மே ஆக் லக் கயி. அவங்க அப்படி சொன்ன உடனே, ஏதோ அந்நியன் போல இருக்கீங்க, ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி இருக்கீங்கன்னு சொன்ன உடனே, அந்த ஒரு வார்த்தை அவருக்கு வந்து அப்பதான் தெரியுது, நாம எவ்வளோ பெரிய விஷயத்த விட்டுட்டு நம்ம போறோம் அப்படிங்கிறது அவருக்கு மனசுக்கு தோணுது. தில் மே ஆக் லக் கயி, அப்படி மனச கொளுத்தி போட்ட மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. वह सोचने लगा कि क्या मैं सचमुच परदेशी हो गया हूँ? நான் என்ன உண்மையிலே ஸ்ட்ரேஞ்சர் ஆயிட்டேனா அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. சச்சுமுச்சுன்னா ரியலாவே, உண்மையிலேயே அப்படின்னு அவருக்கு தோணுது. क्या सचमुच इस स्कूल से मेरा कोई संबंध नहीं है? உண்மையிலே ஸ்கூலுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லாம போயிருச்சா? उसकी वर्दी, उसकी घड़ी, सब चीजें पुकार कर कहने लगी, अब हमसे तुम्हारा कोई संबंध नहीं है. அவருடைய யூனிஃபார்ம், கடிகாரம், அது தவிர மற்ற பொருட்கள், அந்த ரூமில் அவர் ஸ்கூல் சம்மந்தமாக வச்சுருந்த எல்லா பொருட்களும், அந்த பெட்டி எல்லாமே இருக்கும் இல்லையா, அது எல்லாமே அவரை பார்த்து என்ன சொல்கிற மாதிரி இருந்தால், புகார்கர் அப்படின்னா கூப்பிட்டு சொல்கிற மாதிரி இருந்துதான். இங்கே பாரு, உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை இனிமே அப்படின்னு சொல்கிற மாதிரி, அந்த பொருட்கள் எல்லாம் இவரை பார்த்து சொல்கிற மாதிரி கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்கிற மாதிரி இருக்குங்கிறாங்க. புகார் கர் அப்படின்னு கொடுத்துருக்குன்னா அழைத்து சொல்லுவது போல் இருந்தது அப்படிங்கிறாங்க. கங்கா சிங் கா திமாக் சக்ரானே லகா. அவர் அப்படியே மூளையே குழம்புது, அப்படியே ஒரு மாதிரி தலையை சுற்றிட்டு வர மாதிரி இருக்கு. ஸ்கூல் கா பியார் புனகு உஸ்கே மன்மே உமட்னே லகா. ஸ்கூல் மேலே வச்சிருந்த அவருடைய பந்த பாசம், அன்பு, புனக அப்படின்னா மீண்டும் அவர் மனசில் தோன்ற ஆரம்பிச்சுது, பொங்க ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கூல் மேலே அவருக்கு இருந்த பாசம் இப்போ பொங்க ஆரம்பிச்சிருச்சு. कल तक तो ये सभी चीज़ें उसके जीवन के अंग थी. நேற்று வர இந்த எல்லா பொருட்களுமே, அந்த ஸ்கூலில் இருந்த மரம், இலை, செடி, கொடி, அதுக்கப்புறம் சாவி, இவங்கெல்லாம் வச்சுருந்த எல்லா பொருட்கள், ஸ்கூல் சம்மந்தமாக அங்கே அவர் பார்க்குற எல்லா பொருட்கள், மனிதர்கள் எல்லாமே அவருக்கு சொந்தமானதா, அவருடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக இருந்தது. ஜீவன்கே அங்கு தீ, வாழ்க்கையின் ஒரு அங்கமாக இந்த பொருட்கள்லாம் இருந்தன. வே சப் பராயி லக்னே லகி. இப்போ அதெல்லாம் என்னமோ வேற ஏதோ நமக்கு சம்மந்தமில்லாத ஒன்று போல, பராயின்னா ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி தான், நம்ம சொந்தம் அல்லாத ஒரு பொருளாக தோன்றுது அப்படின்னு நினைக்கிறார். நீம் கா பேடு ஜிசே உஸ்னே போயாத்தா. அங்கே இருந்த வேப்ப மரத்தை பார்க்குறாரு. எது அவர் நட்டு வச்ச அந்த வேப்ப மரம். ஜிசே உஸ்னே போயாத்தா, எதை அவர் நட்டு வைத்தாரோ. ஸ்கூல் கா கண்டா, அங்கே இருந்த மணி. ஜிசே வகு ரோஜ் பஜாத்தா தா. அந்த மணி, ஸ்கூல் பெல்லை பார்க்கும்போது டெய்லி அவர் தான் அதை அடிக்கிறார் இல்லையா. பஜாத்தாத்னா அந்த பெல்லை அடிக்கிறது அவர் தான். ஸ்கூல் கா படா தர்வாஜா ஜிசே ரோஜ் கோல்தா தா. ஸ்கூலோட அந்த பெரிய கேட்டு, வாசல், அதை டெய்லி இவர் தான் திறந்தாரு. சப் உசே புகார்னே லகா. அது எல்லாமே இவரை கூப்பிடுற மாதிரி இருந்தது. உஸ்கி ஆங்கோ கே சாம்னே அந்தேரா சாகையா. அப்படியே அவர் பார்த்துட்டு இருந்தவர், அப்படியே அவர் கண்ணு இருண்டுட்டு வருது. இந்த குழப்பத்தில் ஏதோ பிரிய போகிறோமே எல்லாத்தையும் அப்படிங்கிற ஒரு இதில் விட்டு போக மனசு வராமல் அப்படியே கண்ணு இருண்டு, அப்படியே இருள் சூழ்ந்தது அவர் கண்ணு முன்னால். எதுவுமே தெரில, அப்படி கருப்பாக இருட்ட ஆயிடுச்சு. அவகு கியா கரேன் கியா ந கரேன் குச்சு ந சூஜ் ரஹா தா. அவர் என்ன செய்ய, ஏது செய்ய, என்ன செய்யாமல் இருக்க அப்படின்னு எதுவுமே அவருக்கு தோணலை அப்படின்னு சொல்கிறாங்க. குச்சு ந சூஜ்ரஹா தா. சூஜ்னானா தோன்றது, எந்த ஐடியாவும் அவருக்கு இல்லை. வகு ஸ்கூல் கே பியார் கோ கச்சா தாகா சமஜ் ரஹா தா. அப்போ ஸ்கூலோட தனக்கு இருந்த இந்த பள்ளியின் மீது தனக்கு இருந்த அந்த ஒரு அன்பு பிணைப்பை ஒரு ரொம்ப சின்ன, கச்சான ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாத வீக்கான ஒரு நூல் இழையாக தான் அவர் நினச்சிட்டு இருந்தாரு. தாகான நூல். मगर वह तो लोहे की जंजीर से भी ज्यादा मजबूत निकला. ஆனா அது ஏதோ ஒரு நூல், அதை ஈஸியாக அறுத்துட்டு போயிடலாம் அந்த பந்தத்தை, அப்படி அந்த கட்டை பிணைப்ப அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருந்திருக்காரு. ஆனால் அது ஒரு பெரிய இரும்பு சங்கிலி போல அவரை போட்டு பிணைச்சி வச்சிருக்கு அப்படிங்கிறது இப்போ தான் அவருக்கு புரியுது. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சங்கிலியால் அந்த ஸ்கூல் வந்து இவரோட மனசோட பிணைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இப்போ தான் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. புனः ஸ்கூல் கி சேவா. மீண்டும் அந்த ஸ்கூலில் அவர் சர்வீஸ்க்கு வரார், வேலைக்கு வரார்.
கங்கா சிங் சீதே ஹெட்மாஸ்டர் கே கம்ரே மே பहुंचा. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அவர் என்ன செய்றாரு, அவசர அவசரமா நேர சீதே அப்படின்னா நேர டைரக்டா ஹெட்மாஸ்டர் ரூமுக்கு போய் சேர்றார். रो रो कर अपने मन की बात बताई कि वह और कुछ दिन स्कूल की सेवा करना चाहता है. அப்படியே ரொம்ப அழுது அழுது அவர் சொல்றாரு. தன் மனசுல இருந்த அந்த எண்ணத்தை சொல்றாரு. நான் இன்னும் கொஞ்ச நாள் और कुछ दिन மேலும் சில நாட்கள் நான் இங்க வேலை பார்க்க நான் விரும்புறேன். என்னால போக முடியாது அப்படின்னு சொல்றார். कुछ सोचने के बाद हेडमास्टर ने कहा ठीक है. கொஞ்சம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அவரு சொல்றாரு. சரி तुम जलसे में चलो मैं कह दूंगा कि यह जलसा गंगा सिंह की विदाई का नहीं उसकी नौकरी के 50 साल पूरे होने का है. சரி பரவாயில்ல இந்த ஃபங்க்ஷனுக்கு நீ போ. நம்ம ஏற்கனவே ஏற்பாடு பண்ணதெல்லாம் வீணா போக வேண்டாம். நம்ம அந்த நீ அந்த பார்ட்டிக்கு நீ போ. மே கஹதூங்கா நான் சொல்லிடுறேன். இந்த பார்ட்டி வந்து கங்கா சிங்கை அனுப்புறதுக்கான ஃபேர்வெல் பார்ட்டி இல்லை. அவருடைய சர்வீஸ் 50 வருஷம் ஆகுது அப்படிங்கிறதுக்கான பார்ட்டியாக நம்ம வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்கிறார். கங்கா சிங் குஷி சே அப்பனே மித்ரு ராம்தன் சே கஹனே லகா. சந்தோஷத்தோட தன்னுடைய நண்பனான ராம்தன்ட்ட, அதாவது அந்த பொறுப்பு அடுத்தது ஏற்றுக்கிறதா இருந்தார்ல அவர்கிட்ட சொல்கிறார். மே அப் கஹி நஹி ஜாவுங்கா கஹீன ஜாவுங்கா சொல்ல, நான் இப்போ எங்கேயும் போகிறதில்ல. மேரா ஸ்கூல் ஹி மேரா ஹரித்வார் ஹே. என்னுடைய ஸ்கூல் தான் என்னுடைய ஹரித்வார். ஹரித்வாருக்கு போகணும் அப்படிங்கிற கனவே அவருக்கு இப்போ போச்சு. இந்த ஸ்கூல்கிட்ட இருந்த அவருடைய பிணைப்பு அவர் என்ன நினைக்க தோணிருச்சு, இதுதான் என்னுடைய ஹரித்வார். ஜோ சந்தோஷ் முஜே யஹா மில் சக்தா ஹே வஹா நஹி மில் சக்தா. இங்கே கிடைக்கக்கூடிய சந்தோஷம் அங்கே, அதாவது ஹரித்வாருக்கு போய் கிடைக்க போகிறதில்ல. கங்கா சிங் புனः ஸ்கூல் கி சேவா கர்னே லகா. கங்கா சிங் மீண்டும் அந்த சேவையை தொடர்ந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கூல் சேவையை தொடர்ந்தார். பியூனா திரும்ப இன்னும் கண்டினியூ ஆகிறாரு. விசேஷ்தா, இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சுதர்ஷன் ஜி கி யஹ் ஏக் அனுபம் கஹானி ஹே. சுதர்ஷன் ஜி எழுதின இந்த கதை ஒரு அனுப்பம், ஒரு ஒப்பில்லாத கதை அப்படிங்கிறாங்க. गंगा सिंह के माध्यम से वे पाठक को यह संदेश देना चाहते हैं कि मानव सेवा ही सच्ची माधव सेवा है. கங்கா சிங் மூலமாக நம்ம பாட்டக், இந்த ரீடர்ஸுக்கு, அந்த கதையை வாசகர்களுக்கு என்ன சொல்கிறாரு, என்ன மெசேஜ் நமக்கு சுதர்ஷன் ஜி சொல்கிறாரு அப்படின்னா, மனித சேவையே மாதவனின் சேவை. அதாவது கடவுளுக்கு. மக்கள் சேவையே மகேசன் சேவை நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதை தான் அப்படி சொல்லியிருக்காங்க. மானவ் சேவா ஹி சச்சி மாதவ் சேவா. மனிதர்களுக்கு சேவை செய்வதே அந்த கடவுளுக்கு செய்யும் சேவை. இதோட இதை முடிச்சிருக்காங்க. அடுத்தது டிப்பணி இருக்கு. ஹரித்வார் ஜானே கி இச்சா அப்படிங்கிற தலைப்பில். கங்கா சிங் அதி பிரசன்னதா. கங்கா சிங் மிகவும் சந்தோஷமாக இருந்தார். वह अपनी प्रसन्नता को दूसरों के साथ बांटना चाहता था. அவர் தன்னுடைய மகிழ்ச்சியை அடுத்தவங்களோட, பிறருடன் பகிர்ந்து கொள்ள விரும்பினார். பாண்ட்னா அப்படின்னா பகிர்ந்து கொள்ளுதல். घंटी बचाने में अभी 10 मिनट की देर थी. ஸ்கூல் பெல் அடிக்கிறதுக்கு, ஸ்கூல் முடிஞ்சு பெல் அடிக்கிறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. சமய பீத் நஹி ரஹா தா. அவர் இதே சிந்தனையில் இருந்ததுனால நேரம் போகிற மாதிரியே இல்லை, நகர்ற மாதிரியே அவருக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நேரம், அந்த 10 நிமிஷம் எப்படா முடியும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு இருக்குது. ஏக் வித்யார்த்தி கோ தேக்தே ஹி வஹ் போல்னே லகா. ஒரு மாணவனை பார்த்தோன்னே அவர் சொல்கிறாரு, ஆஜ் 10 तारीख है, 25 तारीख को मेरी नौकरी के 50 साल பூரே ஹோ ஜாயேங்கே. நம்ம ஏற்கனவே சாராஞ்சில் பார்த்த அந்த 2 பேராவை நம்ம எழுத போகிறோம். அதே தான் இதில் வருது. அதாவது இன்னைக்கு 10ஆம் தேதி ஆகுது, இன்னும் 25ஆம் தேதி வரும்போது நான் இங்கே வேலைக்கு சேர்ந்து என்னுடைய சர்வீஸு 50 வருஷம் ஆக போகுது, முழுமையடைய போகுது. 26 तारीख को मैं गाड़ी में बैठ जाऊंगा. 26ஆம் தேதி நான் வண்டியில் உட்காருவேன், அவ்வளவு தயாராக இருப்பேன் அப்படிங்கிறாரு. உஸ்னே பூச்சா கஹா ரஹோகே. அவர் சொல்ல, நீ எங்கே போய் இருப்ப அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாணவர் கேட்குறான். வஹ் போலா பாக்கி சமய் ஹரித்வார் மே பிதானே கா இராதா ஹே, பகுத் அச்சி ஜஹ ஹே, சுட்டியோமே சலே ஆனா. அதுக்கு அவர் சொல்கிறாரு,
நான் என்னுடைய வாழ்க்கையின் மீதி பகுதியை ஹரித்வாரில் கழிக்கணும்னு நான் விரும்புகிறேன். அந்த எண்ணம் எனக்கு இருக்குது. அது ரொம்ப நல்ல இடம். அதனால நீங்கள் லீவு உங்களுக்கு விடும்போது உங்களுக்கு ஹாலிடேஸில் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாணவனுக்கும் அறிவுரை சொல்கிற மாதிரி சொல்கிறார். सभी विद्यार्थियों से ऐसा ही कहते हुए अपनी खुशी को बांटने लगा तथा हरिद्वार जाने की कल्पना में डूबने लगा. இதே எல்லா மாணவர்களுக்கும் இதே விஷயத்தை சொல்லி தன்னுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்கிறாரு. அதோட ஹரித்வார் போகிற அந்த நாளை கற்பனையில் நினச்சி அப்படியே அதிலே மூழ்கி போகிறாரு. இதான் அந்த டிப்பணி பகுதி. சப்ரசங்க வியாக்கியா கீஜியே. இதில் இஆர்சி நமக்கு எத்தனை கொடுத்துருக்காங்க? 2 தான் இந்த லெசனில் இருக்குது. ஸோ இப்போல்லாம் ரொம்ப சிம்பிள் ஆக்கியிருக்காங்க, நம்ம நல்லா படிக்கலாம். இதில் என்ன இது கொடுத்துருக்காங்க? अब तुम्हारे पाँव में नौकरी की बेड़ियाँ नहीं ஆசாதி கே பர் ஹேன். இது நம்ம சாராஞ்சு பார்த்தோம் இல்லையா? இப்போது அந்த ஹெட் மாஸ்டர் சொல்கிறாரு, நீ இப்போது அதாவது பென்ஷன் சேங்ஷன் ஆன உடனே அவர் சொல்கிறாரு, ஏன்னா பணங்கிறது பிரச்சனை இல்லைன்னா அவர் ஃப்ரீயாக சந்தோஷமாக இருக்கலாம் இல்லையா? பணம் வேணுங்கிறதுக்கு தான் வேலைக்கு வரும். பென்ஷன் ஒன்று கிடச்சிதுன்னா அதை வச்சு சிக்கனமாக கூட வாழ்க்கையை நடத்திக்கலாம். அப்படிங்கிறதுனால இது ஹெட் மாஸ்டர் சொல்கிறாரு, உன் காலில் இப்போது வேலை அப்படிங்கிற அந்த சங்கிலி இல்லை, இப்போ உனக்கு சுதந்திரம் அப்படிங்கிற பர் அப்படிங்கிறது இந்த இடத்துல இறகுகளை குறிக்குது, சிறகுகளை குறிக்குது. இப்போ உனக்கு சுதந்திரம்ங்கிற சிறகு உனக்கு இருக்குது, இப்போது இருக்கின்றன, அதனால் நீ சந்தோஷமாக இருக்கலான்னு ஹெட் மாஸ்டர் சொல்கிறது. பிரசங் யஹ் வாக்கிய கங்கா சிங் நாமக் கஹானி சே லியா கயா ஹே. இது அந்த கங்கா சிங்னு பேர் உள்ள அந்த கதையிலிருந்து இந்த வாக்கியங்கள் எடுக்கப்பட்டுள்ளது. இஸ்கே லேகக் சுதர்ஷன் ஜி ஹே. இதனுடைய எழுத்தாளர் சுதர்ஷன் ஜி அவர்கள். அந்த ஜி தான் அவர்கள். चपरासी गंगा सिंह बूढ़ा हो चुका था, वह स्कूल के कामों से छुट्टी पाना चाहता है. इसके लिए उसने हेडमास्टर से विनती की थी. उसकी सेवानिवृत्ति तथा पेंशन की मंजूरी का पत्र मिशन से आने पर हेडमास्टर ने गंगा सिंह से यह वाक्य कहा. ஸோ இவர் சப்ராசியாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்த, அதாவது பியூனாக வேலை பார்த்துட்டு இருந்த கங்கா சிங் வயசாயிருச்சு அப்படிங்கிறதுனால ரிட்டையர்ட் ஆகணும்னு நினைக்கிறாரு. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே அங்கே சாராஞ்சில் பார்த்துட்டோங்கிறதுனால நான் மொத்தமாக மீனிங் சொல்லிட்டு போகிறேன். ஸோ அவர் தன்னுடைய வேலையிலேருந்து விடுப்பு வேணும்னு அவர் நினைக்கிறாரு, ரெஸ்ட் வேணும்னு நினைக்கிறாரு. அதனால் அவர் ஹெட் மாஸ்டர்கிட்ட தன்னுடைய வேண்டுகோளை விடுக்கிறார். பினந்தி கீத்தின வேண்டுகோள் விடுத்திருந்தார். அப்புறம் அவருக்கு ரிட்டையர்மெண்ட்டும் அப்புறம் பென்ஷனோடு சேர்த்து ரிட்டையர்மெண்ட்டு வாங்கிறதுக்கான அனுமதி பத்திரம் அவங்களுக்கு சேங்ஷன் ஆயிடுது இல்லையா? அனுமதி பத்திரம் வந்துடுது. அவர் எதிர்பார்த்த இது மிஷன் மூலமாக அது சேங்ஷன் ஆனதுனால ஹெட் மாஸ்டர் கங்கா சிங்கிட்ட இந்த வாக்கியத்தை சொல்கிறாரு. व्याख्या गंगा सिंह का मानना था कि उसकी उम्र 65 साल की हो गई है, पत्नी गुजर गई है, बच्चों की शादी भी हो गई है. उसे अब हरिद्वार में जाकर भगवान की भक्ति में लीन हो जाना चाहिए. इसके लिए उसने हेडमास्टर से प्रार्थना की. கங்கா சிங்குக்கு 65 வயசு ஆயிடுது. ஒய்ஃபும் இறந்து போயிட்டாங்க. குழந்தைங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. எல்லாரும் அவங்கவுங்க ஃபேமிலியோட அவங்க இருக்கிறாங்க. ஸோ இவர் தனியாக தான் இருக்கிறாரு. அப்படிங்கிறதுனால ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு நினைக்கிறாரு. ஸோ ஹரித்வார் போய் கடவுள் பக்தியில் ஈடுபட்டு லீன் ஹோனானா மூழ்கி போய் இருக்கலாம் அப்படிங்கிறது இருக்கணும். அந்த அளவுக்கான வயசு ஆயிடுச்சு அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதனால ஹெட் மாஸ்டர்கிட்ட வேண்டுகோள் விடுக்கிறார். 3 महीनों के बाद हेडमास्टर गुलाम मसीह ने गंगा सिंह को बुलाकर कहा, मिशन ने तुम्हारी लंबी नौकरी को ध्यान में रखते हुए 15 रुपये प्रति माह पेंशन देने की मंजूरी दे दी है. ஸோ அந்த விஷயத்தை சொல்கிறாரு இல்லையா? இவருடைய 50 வருடமாக இவர் வேலை செஞ்சுருக்காரு அப்படிங்கிற அந்த சர்வீஸை மைண்டில் வச்சு மிஷன் என்ன செஞ்சுருக்குது, 15 ரூபா பென்ஷனோட அவருக்கு ரிட்டையர்மெண்ட்டு தரதுக்கு சம்மதிக்குது. अब तुम्हारे पैर में नौकरी की बेड़ियाँ नहीं है. இப்போ உன்னுடைய கால்களில் வேலை அப்படிங்கிற கட்டு சங்கிலி கிடையாது, அது ஒன்று பிடிச்சிக்கிட்டு இருக்காது. ஆசாதி கே பங்க் லகு கயே ஹேன். உனக்கு சுதந்திரம்ங்கிற
சிறகு முளைத்து விட்டது, லகுகையே என தோன்றிவிட்டது. அர்த்தாத் தும் நௌகரி கே பந்தன் சே முக்த் ஹோ. அதாவது நீ வேலை அப்படிங்கிற அந்த பிடியிலிருந்து நீ விடுபட்டு விட்டாய். अपनी इच्छा के अनुसार खूब भगवान का भजन करो. உன் விருப்பப்படி ரொம்ப நல்லா, கூபுனா நன்றாக கடவுள் பக்தியில் பஜனையில் நீ ஈடுபடு. ஹரித்வார் ஜாவோ, காஷி ஜாவோ, ரிஷிகேஷ் ஜாவோ. நீ ஹரித்வார் போ, காசிக்கு போ, ரிஷிகேஷுக்கு போ, என்ன வேணால் பண்ணிக்கோ. அப் தும் ஸ்வதந்திர ஹோ. இப்போ நீ ரொம்ப சுதந்திரம் ஆனவன். ஸோ அந்த சாராஞ்சு படிச்சிட்டோம்னா அந்த பார்ட்டிலேருந்து எது எது இங்கே நமக்கு தேவையோ டிப்பனிக்கு எழுதிக்கலாம், இஆர்சிக்கும் எழுதிக்கலாம். ஸோ நம்ம அதை படித்தாலே போதும். இது எந்தெந்த இது எது எதுக்கு தேவைப்படுதுங்கிறத மார்க் பண்ணிக்கிட்டா போதும். அதே லைன்ஸை இங்கே பயன்படுத்திக்கலாம். அதை மாதிரி தான் நமக்கு இந்த புக்கிலேயே அந்த அமைப்பு கொடுத்துருக்குறாங்க. அதே பேராகிராஃபை இதில் எழுதிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் எது முன்னால் பின்னால் சேர்க்கணுமோ அதை மட்டும் நம்ம நோட் பண்ணி படிச்சுக்கிட்டா போதும். ஸோ அவர் அந்த மாதிரி சொல்லிடுறார். सेवानिवृत्ति के पश्चात हर बुजुर्ग की यही इच्छा होती है कि वह अब सांसारिक झंझटों से मुक्त होकर भगवान की शरण में चला जाए. गंगा सिंह भी यही चाहता है. ஸோ இந்த லைன் மட்டும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். அதாவது ஒவ்வொரு புசர்க் அப்படின்னா முதியவர்களுக்கும் வயோதிகர்களுக்கும், அதாவது ஒரு குறிப்பிட்ட வயசை தாண்டின பிறகு உடம்பு டயர்டாயிரும் இல்லையா, அப்போ அவங்களுக்கு என்ன தோணுது, சேவா நிவர்த்தி, அதாவது ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம், பஷ்சாத் அப்படின்னா அதன் பிறகு, ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட், ஒவ்வொரு வயோதிகர்களுக்கும் பெரியவங்களுக்கும் என்ன ஆசை இருக்கும் அப்படின்னா, இந்த உலக பிரச்சனைகளில் சஞ்சட்னா இந்த ரஷ்ஷில் இருந்து விடுபட்டு, சிக்கல்களில் இருந்து, இந்த உலக சிக்கல்களில் இருந்து விடுபட்டு பகவான் கடவுளை பஜனை செய்கிறதுல தன்னுடைய பொழுதை கழிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஆசை. கங்கா சிங்க்கும் இதே ஆசை தான் அப்படின்னு சொல்லி இந்த இஆர்சியை முடிச்சிருக்காங்க. அடுத்தது, பாயி தும் தோ ஆஜ் ஹி பர்தேசி பன் கயே, இஸ் தர கியூ பைட்டே ஹோ. அண்ணே அப்படின்னு, பாயினா அண்ணா இல்லையா, நீ இன்னைக்கே ஏதோ ஸ்ட்ரேஞ்சராக ஆயிட்டியே, நீ ஏன் இப்படி உட்கார்ந்துருக்குற அப்படின்னு கேட்குறான். அங்கே பெருக்கக்கூடியவங்க சொல்கிறாங்க இல்லையா, பிரசங் யஹ் வாக்கிய கங்கா சிங் நாமக் கஹானி சே லியா கயா ஹே. இது ஏற்கனவே நம்ம பார்த்தது. அந்த இதில் இருந்த மாதிரி தான் நம்ம இந்த 2-3 லைன்ஸ் வரும். इसके लेखक सुदर्शन जी हैं. गंगा सिंह रामधन को சார்ஜ் சௌம்பு கர் குஷ்தா. கங்கா சிங் தன்னுடைய இன்சார்ஜை என்ன செய்கிறாரு, சார்ஜை ராம்தனுக்கு ஒப்படைக்கிறார். தன்னுடைய பொறுப்புகளெல்லாம் ராம்தன்கிட்ட ஒப்படைக்கிறாரு. ஒப்படைச்சி சந்தோஷம் அடைகிறாரு. உஸ்னே अपनी गड़ी और वर्दी उतार कर एक तरफ रख दी और अपने कपड़े पहन लिए. அவர் தன்னுடைய வழக்கமாக வேலைக்கு வரும்போது போடுற அந்த வாட்சையும் தன்னுடைய யூனிஃபார்மையும் கழட்டி ஒரு பக்கமாக மடித்து வச்சிடுறாரு. தன்னுடைய வழக்கமான வீட்டில் போடுற மற்ற இடங்களுக்கு போடுற யூனிஃபார்ம் அல்லாத உடைய அவர் அணிந்து கொள்கிறாரு. உதர் சே ஸ்கூல் கா பங்கி குஜர் ரஹாத்தா. அது வழியாக அந்த பெருக்கிறவங்க அந்த வழியாக நடந்து போய்கிட்டு இருக்காங்க. உஸ்னே ஹி யஹ் வாக்கிய கங்கா சிங் சே கஹா. அவங்க தான் இவரை பார்த்து சொல்கிறாங்க. வியாக்கியா, கங்கா சிங்குக்கு விதாயி கா துக் சபி கோத்தா. ஸோ அவரை பிரிகிறது எல்லாருக்கும், விதாயின பிரிவு, பிரிகிறது, ஃபேர்வெல் பண்ணி அனுப்புறது அங்கே இருந்த எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. துக்கமாக இருந்தது. வித்யார்த்தி, அத்தியாபக், ஹெட் மாஸ்டர், கிளர்க்கு, சககர்மி அப்படின்னா கொலீக்ஸ், கூட வேலை பார்க்குறவங்க, சபி லோகு உசே குச் ந குச் கஹ சாந்தாவனா தேனே லகே. எல்லாருமே ஏதாவது சொல்லி அவர் ஆறுதல் படுத்திட்டு இருந்தாங்க. इसी क्रम में स्कूल के बंगी ने गंगा सिंह को चुपचाप बैठे हुए देखकर बोला, भाई तुम तो आज ही परदेशी बन गए हो, क्यों इस तरह से बैठे हो. அதுக்கு அப்படி எல்லாரும் ஒவ்வொருத்தராக சொல்லும்போது இந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய அந்த பங்கி அவங்களும் அந்த வேலை பார்க்குறவங்களும் அங்கே தூய்மை செய்கிற வேலை பார்க்குறவங்களும் என்ன சொல்கிறாங்க, அண்ணா நீங்கள் என்ன பார்க்குறதுக்கு ஏதோ சம்மந்தமே இல்லாத ஆள் மாதிரி இப்படி ஸ்ட்ரேஞ்சராக இருக்கிறீங்களே, ஒரு அந்நியனா இன்றைக்கே தோணுறீங்களே பார்க்குறதுக்கு, ஏன் இப்படி ஒரு பக்கமாக அமைதியாக உட்காந்துருக்கீங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க, ஏதோ ஒதுங்கி ஏதோ புது ஆள் அங்கே வந்தால் யாரையும் தெரியாதவங்க இருக்கிற இடத்துல நம்ம எப்படி ஒரு மாதிரி ஒடுங்கி ஒரு ஓரமாக உட்காந்துருப்போம்ல, அதை போல் இவர் அமர்ந்திருக்கிறாரு.
யூனிஃபார்மும் போடலை இல்லையா, சாதா ட்ரெஸ் வேறு போட்டிருக்கிறாரு. அவங்கள அப்படியே பார்த்து பழகுனவங்களுக்கு இது வினோதமாக இருக்குது. பங்கி கி யஹ் பாத் கங்கா சிங் கே தில் மே ஆக் லகா தி. பங்கி சொன்ன இந்த வார்த்தை அவருடைய மனசில் கொளுத்தி போட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. வகு சோச்சனே லகா கி கியா மே சச்முச் பரதேசி ஹோ கயா ஹூம். உண்மையிலே நான் ஏதோ ஸ்ட்ரேஞ்சர் ஆயிட்டேனா? क्या सचमुच स्कूल से मेरा कोई संबंध नहीं है? उनमेले எனக்கும் இந்த ஸ்கூலுக்கும் சம்பந்தமே இல்லையா? वर्दी घड़ी अन्य चीज़ें पुकार कर कहने लगी अब हमसे तुम्हारा कोई संबंध नहीं है. ஸோ அவருடைய கடிகாரம் அப்புறம் மற்ற பொருட்கள், ஸ்கூல் சம்மந்தப்பட்ட பொருட்கள் அவர் வச்சுருந்தது எல்லாமே அவரை பார்த்து கூப்பிட்டு சொல்கிற மாதிரி இருந்துதான், உங்களுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு. கங்கா சிங் கா சிர் சக்கரானே லகா. அவருடைய தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஸ்கூல் கா பியார் உஸ்கே மன்மே புனக உமட்னே லகா. ஸ்கூல் மேலே வச்சுருந்த அவருடைய பாசம் திரும்பவும் அப்படியே பொங்கி வர ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. கிசி வியக்தி யா சன்ஸ்தா கோ छोड़ते समय ही हमें उसका महत्व ज्ञात होता है. ஏதாவது ஒரு மனிதனையோ அல்லது யாராவது ஒரு ஆட்களையோ அல்லது ஏதாவது ஒரு நிறுவனத்தையோ ஒரு இன்ஸ்டியூஷனையோ அதை விட்டு நம்ம பிரியும் போது தான் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, மகத்துவம், அதனுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறது நமக்கு ஞாத் ஹோத்தா ஹே, தெரிய வருது. ஜப் தக் ஹம் உன்சே ஜுடே ரஹதே ஹே தப் தக் உன்கே மகத்துவ கோ சமஜ் நஹி பாத்தே. நம்ம அவங்க கூடவே இருக்கிற வரைக்கும் நமக்கு அதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, சிறப்பு என்ன, மேன்மை என்ன, முக்கியத்துவம் என்ன அப்படின்னு எதுவுமே நமக்கு புரியறதில்ல. एक संदर्भ उनके अहमियत को समझाने में हमारी मदद करती है. இந்த மாதிரி ஒரு பிரிவினை அப்படிங்கிற இந்த சந்தர்ப்பம் தான் அவங்களுடைய அஹமியத் அப்படின்னா அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிறதுக்கு உதவி செய்யுது இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் இந்த பாடத்தில் உள்ள எல்லா பகுதியும் நம்ம பார்த்துட்டோம். இது உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம், தன்யவாத்.